ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் எக்ஸசைஸ் 8.2ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் மோனோமியல்ஸ். ஓகே, ஸோ ஒரே ஒரு வேரியபிள் வச்சு நம்ம கொடுத்துருக்காங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதனால் இது வந்து மோனோமியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ ஒவ்வொரு சம்லையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஒரே வேரியபிளை மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ஆகும். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள், 4 7p தான் கொடுத்துருக்குது. இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் வாங்கும்போது 4 × 7p என்ன வரும், 4 7s are 28p, அவ்வளோதான். செகண்ட் சம்மில் பாருங்கள், -4p 7p. ஸோ இந்த -4pயையும் 7pயையும் அது ப்ராடக்ட் பண்ண போகிறோம், அதாவது மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4 × 7 இங்கே 28 தான். p × p, இங்கே ஒரு p இருக்குது, இங்கே ஒரு p இருக்குது, இங்கே பவரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது சேம் வேரியபிளில் பவரில் இருக்கிறத நம்ம ஆட் தான் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு p, இங்கே ஒரு p, ஸோ டோட்டலாக p², p பவர், இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, 1 + 1 2 ஆகும். இன்னொரு p இருந்துச்சுன்னா 3 ஆகும். சரியா, ஸோ பவரில் இருக்கிறத ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் சைனையும் பார்க்கணும். 3 விஷயங்கள் இருக்குது. இங்கே மைனஸ் சைன், இங்கே ப்ளஸ் சைன். வேறு வேறு சைன் இருந்தால் மைனஸ், ஒரே சைன் இருந்தால் ப்ளஸ், வேறு வேறு சைன் இருந்தால் மைனஸ் தான் போடணும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 4 × 7 28, p × p p², இந்த மாதிரி செய்யணும். ஸோ இது ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம், இல்லை தேர்ட் சம் பாருங்கள், -4p 7pq. ஸோ இங்கே -4p, இங்கே இன்ட்டு 7pq, இன்னொரு வேரியபிள் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், ஸோ ஆன்சரில் மைனஸ். 4 × 7 28, p × p p², ஏன்னா இங்கே ஒரு 1p, இங்கே ஒரு 1p, ஸோ டோட்டலாக பவர் 2. அதே மாதிரி q பார்த்திங்கன்னா இங்கே q இல்லை, பட் இதில் ஒரே ஒரு q இருக்கிறதுனால அந்த q அப்படியே போட போகிறோம். ஸோ -28 p²q, இதுதான் இந்த தேர்ட் சம்முக்குரிய ஆன்சர். அதே மாதிரி ஃபோர்த்தை பாருங்கள், 4pq -3p. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 4pq × -3p. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ். 4 × 3 12, இங்கே p³ இருக்குது, 3 இருக்குது, இங்கே p பவர் 1 இருக்குது. ஸோ பவரில் இருக்கிறத என்ன தான் பண்ணணும், ஆட் தான் பண்ணணும். ஸோ p பவர், இங்கே இருக்க 3, இங்கே இருக்க 1, 3 + 1 4, ஸோ -12p பவர் 4. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு பவரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இதே மாதிரி லாஸ்ட் சம் வெரி ஈஸி. எந்த ஒரு சம்லேயுமே அதை 0வால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன தான் வரும், 0 தான் வரும். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம், ப்ராடக்ட் சம். ஓகேவா, எப்படி ப்ராடக்ட் பண்ணுறோம், முதல்ல சைன் என்னன்னு பார்க்கணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஓகேவா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எல்லாமே மைனஸ். ஒரே சைன் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும், வேறு வேறு சைன் இருந்தால் மைனஸ் போடணும். அடுத்து வேரியபிளில் தான் கான்ஸ்டண்ட்டாக மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து வேரியபிளில் பவரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே ரெண்டு இடத்துல p இருக்குதுன்னா இங்கே p பவர் 1, இங்கேயும் p பவர் 1, ஸோ 1 + 1 p பவர் 2. இங்கே p, இங்கேயும் p, ஸோ p² q அப்படி வைக்கணும். இங்கே p³, இங்கே p, ஸோ பவரில் 3 இருக்குது, இங்கே ஒரே ஒரு p இருக்குது, 3 + 1 4ன்னு ஆகும். சரியா, ஸோ இந்த மாதிரி பார்க்கணும். எக்ஸ்ட்ரா q இருந்ததுன்னா இங்கே q மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் சம், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். தேங்க்யூ.